மண்டதேவி ஸ்டேடியங்கள் அனைத்தும் நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரியும், இதில் இண்டோர் ஸ்டேடியம் அமைக்க கேஸை போட்டு காலத்தை இழுத்தடிப்பதற்கான செயற்பாடு நடைபெறுகிறது. இதற்குள் பல செயற்பாடுகள் இருக்கிறது. அது இப்போ தற்காலிகமாகத்தான் அந்த சூழலிய சுற்றறிக்கை வரும் மட்டும்தான் தற்காலிக இந்த பணி நடைபெறும். எதிர்காலத்தில் அது நிப்பாட்டை சொல்லி அவர்கள் நேற்றைய முன்னம் உங்களுக்கு நிப்பாட்டுறேன்டா சந்தோஷம், வடமாகாணத்தில் வேறு அபிவிருத்தியை நிப்பாட்டுறேன்டா இங்கே இருக்கிற அரசியல்வாதி. நான் உண்மையாகவே சென்ற முறை கோல் தொடர்பாக வடமாநிலத்துக்கு கொண்டு கேட்க வடமாநிலத்துக்கு கொண்டு தான் இதே நிப்பாட்டி போடுவீங்களோடு அமைச்சரே பயமாக இருக்கிறது அவர்களுக்கு. ஏனென்றால் இந்த நிதிகளை செலவழிக்காமல் காலத்தை இழுத்தடிப்பதற்கு யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளாக என்ன கதைத்தார்கள், என்னத்தை செய்தார்கள் இணைத்திறனாக. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், நாங்கள் அபிவிருத்தி இந்த மக்களுக்கு ஒரு சர்வதேச ஸ்டேடியம், அதுவும் இலங்கையில் சிறந்த ஸ்டேடியம் தேவை. அப்போ இவ்வாறான முண்டுகட்டை போடுவதற்கு சிலர் மொட்டை கடிதம் எழுதுவதில் வண்ணம்பர்கள், சட்ட நிபுணர்கள் என்று கூறுபவர்கள், சிறந்த முறையில் அதற்குள் ஊசியை குத்துபவர்கள் இருப்பார்கள். அவர்கள் செய்துதான் இருக்கிறார்கள். இன்று மறைமுகமாக இதற்கான நுட்பமான முறை உடனடியாக தொடங்கி செய்தார்கள். அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான். இது சுற்றலியல் திணைக்களம் வந்து ஆய்வு செய்கிறது. அந்த ஆய்வு செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதிலிருந்து நாங்கள் அந்த அபிவிருத்தி பணியை முன்னோக்கி நகர்வோம்.